ஹாய் வணக்கம், வெல்கம் டு விஜே ஸ்பீக்ஸ். இன்றைக்கி சென்னை டிஸ்ட்ரிக்டோட 4th ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பரும் வழக்கம் போல் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு 3 சினானிம் ஆண்டனிம் பாருங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெமினர் அப்படின்னாலே அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். இது ப்ரோஸ் லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். அடுத்து கன்சிடரேஷன் அப்படின்னா கேர்ஃபுல் தாட். சோஷியல் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்கு அக்ரிமெண்ட், ஆனால் இந்த இடத்துல கமிட்மெண்ட் இருக்கனால we can have the answer as commitment. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்ஃபிடென்ஸ். இதோட ஆப்போசிட் இஸ் டிஃபிடென்ஸ். ஸ்டவுட் அப்படின்னா கொஞ்சம் தடியா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் இஸ் தின். மேலிக்னன்ட், இதுக்கு ஆப்போசிட் இஸ் பெனைன். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் கெட் கோயிங். கெட் அப்படின்றது verb, கோயிங் அப்படின்றது ஐஎன்ஜி ஃபார்ம்னால ஜெரண்ட். ஸோ ஏ verb ப்ளஸ் ஜெரண்ட். WHO அப்படின்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் சி. இன்காக்னிட்டோ, அங்கே ஒரு என் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இன்காக்னிட்டோ விச் மீன்ஸ் இன் டிஸ்கைஸ். அண்ட் 10th கொஸ்டின் ஸ்மாக் அப்படின்றது ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். ஜூவாலஜிக்கல் கார்டன், அதோட கிளிப்டு ஃபார்ம் இஸ் ஜூ, டி ஆப்ஷன். விஷுவல், அதோடைய சஃபிக்ஸ் வந்து IZE, விஷுவலைஸ். பேக் டு த வால் அப்படின்னா திருப்பி அதே ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது. ஸோ இன் சீரியஸ் டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஸ்டாண்ட் அப் ஆஸ் ப்ரூஃப் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஸ்டாண்ட் அப் அப்படின்றதுக்கு வந்து உன்னுடைய சாட்சி கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது அப்படின்றதுக்கு ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதோடைய யூஃபமிஸ்டிக் ஃபார்ம் வந்து ஹோம் மேக்கர், ஏ. சடன்லி த வுமன் ஸ்வெப்ட் அப்படின்றது ASV, சி ஆப்ஷன். Hunters walked through the forest. அடுத்தது one who studies insects is called as entomologist. 19th question பாருங்க. He is the man whose bike is stolen. And choose the appropriate question tag. பார்த்தீங்கன்னா he never fails in his duty. Never அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ does he. அடுத்தது ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். வழக்கம் போல் ஏதாவது 4 எழுதுனா போதும், பட் நான் 6க்குமே ஆன்சர் கொடுத்துட்றேன். தே ஹாவ் their exits and their entrances. What do exits and entrances denote? Exits denote death and entrances denote birth. The figure of speech is metaphor. 22nd question. At first the infant mewling and puking in the nurse's arm. Which stage of life is referred? So at first கொடுத்திருக்கு, அது the first stage of life as the infant stage or childhood stage. How is the life of a person like an infant? During infancy a child mews, which means makes mild noise and voice, and pukes in the nurse's arms with spectacles on nose and pouch on sides. What does pouch means? Pouch normally means a bag, but here it refers to the hip of man. Which stage of man is referred to here? The 6th stage of man is referred to here, when he grows old. For my purpose holds to sail beyond the sunset and the baths of all western stars until I die. What was Ulysses' purpose in life? Ulysses' purpose in life was to travel beyond the sunset. How long would his venture last? His venture would last until he dies or until death. What do thunder and sunshine refer to? Thunder and sunshine refers to the good times and the bad times, the good weather and the bad weather during voyage. What do we infer about the attitude of the sailors? They welcome with a positive note both the goodness and the badness in the sea. Little remains but every hour is saved. How is every hour important to Ulysses? Pick out the words in alliteration. Alliteration அப்படினாலே first letter. So silence something. S, yes, அது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணியும் காட்டுங்க. So grammar 2 marks. If you should need my help, just call me. So இங்கே ரொம்ப ஈஸி. if எடுத்துட்டு should அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுக்கணும். So should you need my help, just call me. Sita is watering the plants. The plants are being watered by Sita. So இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வேணும்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கலாம்.
Mala is too weak to carry the bag. It's a complex sentence. To form vandale, so that form avarum. So Mala is so weak that she cannot carry the bag. ஏன்னாங்க இஸ் இருக்கனால கேன் போடணும். By whom will the new stadium be built? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. Who will build the new stadium? ஸோ இங்கே பில்ட்ன்றது பில்டாக மாறும், BUILD மாறும். ஸோ who will build the new stadium? இப்போ 3 mark questions. First question பாருங்க. To strive, to seek, to find, not to yield. Free hearts, free foreheads, you and I are old. இது ரெண்டுமே Ulysses by Alfred Lord Tennyson. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லைனில் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும். sans teeth, sans eyes, sans taste, sans everything. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sans teeth, sans eyes, sans taste. Sansனா without. So without teeth, without eyes, without taste. It refers to the last stage of man. So all the worlds are staged by William Shakespeare. What problem did the trolley driver suffer from? The trolley driver was recently operated upon and the doctor has successfully closed a hole in his heart. His shoulder and arm were amputated. So that was a very serious condition of the driver. What is liberty according to the old lady? According to the old lady, anyone has freedom to walk everywhere. So everyone has their own freedom to walk anywhere on the road is the liberty according to the old lady. Now study the picture paranga. To which group have least number of students joined? பார்த்தீங்கன்னா 12% வந்து இங்கே ஜாயின் பண்ணி ஹிஸ்ட்ரியில். ஸோ ஹிஸ்ட்ரி group has the least number of students. Which is the most attractive group? The max group, which has the 39% gets the is the most attractive group, and the second important group is the computer science. And next you have the 3 mark question, dialogue between a tourist and a guide. So இங்கேயும் ரொம்ப சிம்பிளாக டூரிஸ்ட் வந்து excuse me sir, guide, what can I do for you? Can you show me the most important places in Chennai? The guide can say yes, of course. Shall we move by a cab or a bike? He says I prefer to travel by a cab or a car. So then he lists out the places in Chennai and say thank you, thank you. And maybe you can also talk about the price details. Next, describe the process of making potato chips. So here again, ingredients required. You can just add salt, potatoes, cutter, oil to fry, and you may need even chili powder. So you can just write big potatoes are taken. It is being cut into slices and salt is added and they are fried well and then served. So இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் போட்டிங்கன்னா போதும் 39th question. Next, speech is silver, silence is gold. Borrowed garment never fit well. As you sow, so you reap. Next, for the 5 mark question, the business of living is a celebration of being alive. இது வந்து very simple ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் எலிசிட் பண்ணால் போதும். and then on the rule of the road essay and all the verses ஸ்டேஜும் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த சாம்பிள் எஸ்ஸே பார்த்துக்கோங்க, தனி வீடியோவாக இருக்குது. தென் வாட் மேக்ஸ் யுலிசஸ் சீக் நியூ அட்வென்ச்சர்ஸ் இஸ் அ வெரி காமன் சம்மரி, டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது இந்த சம்மரியும். தென் நான் டீட்டெயில் பாருங்கள், இங்கே ஒரே ஒரு சாப்டர் தான் இந்த சிலபஸ் இந்த போர்ஷனில் இருக்கனால கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் ஆசபிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரலாக வந்து இந்த ஃபுல் ஸ்டோரி கேட்டிருக்காங்க, மிட் நைட் விசிட்டர், அதுவும் நீங்கள் எழுதிடலாம். தென் சம்மரைசிங், இது நிறைய முறை பப்ளிக் எக்ஸாமில் வந்தது. எலிஃபெண்ட் டைட்டில், ஸோ அதை 2 டைப் ஆஃப் ஏஷியன் எலிஃபெண்ட், ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட். அண்ட் ரிமெம்பர், அடிக்கடி எலிஃபெண்ட் போடக்கூடாது, இட்டு இல்லை தே வச்சு மாற்றிக்கணும். அண்ட் தேவையில்லாத ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அண்ட் கம்பேரிசன்ஸ் ரொம்ப தேவைப்படாது. எலிஃபெண்ட்டை பற்றி மட்டும் கீ பாயிண்ட்ஸை வந்து ஒரு சம்மரியாக எழுதுனா போதும். ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், டைட்டில் போடணும். And then 45th பாருங்க, write a letter to the headmaster. textbook question தான். to obtain a duplicate mark sheet. ஸோ இதுக்கும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். from XXXYYY போட்டு to the headmaster ABC higher secondary school போட்டு respected sir, I wish to bring the following few lines to your kind consideration அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள் மேலே I wish to obtain a duplicate mark sheet of class 11 which I had lost
during traveling அப்படின்னு போட்டுட்டு தென் கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் இன் திஸ் ரிகார்ட் இப்படி போட்டாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். தென் பேராகிராஃப் வந்து யூத் த பவர் ஆஃப் நேஷன், those who are very good fluent and those students who are very much interested in writing and who are very fluent in English can attempt this question. Now grammar error spotting. Though he is old, he walks steadily. There is a university at Madurai. Ram has been working here since 2003. A group of 6 students is traveling together. She said that she could open a box. The moisture is due to the heavy dew. He is intelligent but lazy. You had fever. You ought to see a doctor. If I were a lion, I would live in a forest. In 47th questionல ஒரு டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இன்னொன்று ஒரு போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. So that's all for now. Bye bye from VJ Speaks. And tomorrow idioms நிறைய பார்க்கலாம், புது புது idioms, and இன்னும் சில district question papers இருக்குது, அதையும் சீக்கிரம் ரிவைஸ் பண்ணலாம். That's all for now. Stay safe, stay connected and be active.